ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் அத்தையோட ஸ்டைலில் மட்டன் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மட்டனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 4 தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டை வந்து எப்போதுமே நாங்கள் சூப் வைக்கிறப்ப இடிச்சிட்டு தான் போடுவோம். உரலில் வச்சு நல்லா இடிச்சிட்டு தான் சேர்க்குறது. நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா வந்து குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும். சூப்புக்கு அப்படிங்கிறப்ப எப்போதுமே இஞ்சி பூண்டு வந்து நம்ம உரலில் இடிச்சிட்டு தான் போடணும். இடித்த இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா. நாங்கள் வந்து மிளகாத்தூள் ரொம்ப சேர்க்க மாட்டோம், கலருக்காக லைட்டாக தான் சேர்க்குறது. பச்சை மிளகா காரம் தான் எடுத்துக்குவோம் சூப்புக்குங்கிறப்ப. அதனால ஒரு 8 to 10 பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு அது வேக தேவையான அளவு தண்ணி, ஒரு 2 செம்பளவு தண்ணி விட்டுட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போதைக்கு நம்ம வந்து கறி அந்த எலும்பு வேகத்துக்கான தேவையான உப்பு மட்டும் போட்டாலே போதுமானது தான். பத்தலைனா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். அவ்வளோதான். குக்கர் மூடி போட்டு ஒரு 8 to 10 விசில், 10 விசில் கூட ஓவர் தான், ஒரு 8 விசிலாக வச்சிடணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஊரில் கோயிலில் வந்து சூப்பு பூசை வைப்பாங்க பாருங்கள். பூசையில் வந்து பூசை ரசம் வைப்பாங்க. அதோட இதே வந்து என்ன அப்படின்னா, அந்த கறி உள்பட இடித்து போடுவாங்க. அதான் அதுக்கான டேஸ்ட்டே. செம்மையாக இருக்கும். சும்மா தட்டாக வெறும் சூப் மட்டுமே வாங்கி குடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை வைக்கிற சூப் வந்து ரோட்டு கடை சூப் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சதை எடுத்து உள்ளே சேர்த்துட்டு, இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி மாற்றி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நமக்கு உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், அதாவது கலருக்காக மட்டும். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். சூப் நல்லா எப்படி பொங்கி வருது பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. சூப் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சும்மாவே நம்ம அதெல்லாம் டம்ளர் அடிக்கிறது. வாங்க சாப்பிட்லாம்.